வணக்கம் நண்பர்களே. காசிக்கு நிகரான புண்ணிய ஸ்தலம் 12 ஜோதிலிங்கங்கள்ல ஒன்னான இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். அதுலயும் குறிப்பா இந்த அக்னி தீர்த்த கடல் ராமபிரான் ராவணனை கொண்டதால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக நீராடின இடம்தான் நம்ம இப்ப நின்றுகிட்டு இருக்க அக்னி தீர்த்த கடற்கரை. 12/8/2026 ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த வீடியோவை நான் அக்னி தீர்த்த கடற்கரையில் எடுத்தேன். வாங்க இந்த அக்னி தீர்த்த கடற்கரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில 11 மணிக்கு மேல ஆயிட்டதால கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. அமாவாசை திதி நேற்று இரவே ஆரம்பிச்சிட்டதுனால நேத்து நைட்டு 12 மணில இருந்து பக்தர்கள் இங்க நீராட வந்துட்டாங்க. 12 மணிக்கே இந்த அக்னி தீர்த்த கடல்ல நீராடிட்டு இரவோடு இரவா தர்ப்பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விடிஞ்சிருச்சுன்னா அதிகமான கூட்டம் இங்க வரும், நிக்க கூட இடம் இருக்காது. கடற்கரையில மட்டும் இல்லாம இங்க உள்ள மண்டபங்கள்லயும் புரோகிதர்களை வச்சு தர்ப்பணம் கொடுக்கறாங்க, அதை கடல்ல கொண்டே விடுறாங்க. தர்ப்பணம் பண்றதுக்கு முன்னோர்கள் இறந்த திதி நாட்கள் சிறந்தது. திதி நாட்கள்ல பண்ண முடியாதவங்க அமாவாசைகள்ல, அதாவது எல்லா அமாவாசைகள்லையுமே கொடுக்கலாம். ஆனா குறிப்பா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறந்தது. இந்த அக்னி தீர்த்த கடற்கரையையும் இந்த படித்துறையையும் இந்த ரோட்டையும் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தெரியும். அவ்வளவு தண்ணி கிடக்கும். இது எல்லாமே குளிச்சுட்டு ஈர துணியோட மேல வர்ற பக்தர்களோட உடையில இருந்து சிந்தின தண்ணி தான். இந்த தண்ணி கிட்டத்தட்ட கோயில் வரைக்கும் ஈரமா தான் இருக்கு. நேற்று இரவுல இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அக்னி தீர்த்தத்துல நீராடினதுனால இந்த கடல் தண்ணியே கொஞ்சம் நிற மாதிரி தான் காணப்படுது. அதோடு மட்டும் இல்ல, உள்ள குளிக்கிறவங்க தங்களோட ட்ரெஸ்ஸை உள்ளேயே கழட்டி போட்டு வந்துடுறாங்க. நம்ம உள்ள காலடியை எடுத்து வச்சோம்னா துணியில மிதிச்சு துணியில சிக்கிக்கிட்டு தான் உள்ள போக வேண்டியிருக்கு. கஷ்டப்பட்டு உள்ள போய் குளிச்சுட்டு கஷ்டப்பட்டு வெளியேறி வர்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி கூட்டமான டயத்துல ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் நீங்க சுத்தத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. ஈரமான இடத்துல உட்கார்ந்துதான் திதியோ தர்ப்பணமோ கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உள்ளூர்காரங்க மட்டும் தர்ப்பணம் கொடுக்கறாங்க. ஒரு நபருக்கு 200 ரூபாய் தட்சணையா கொடுக்கறாங்க. அறிமுகமில்லாத நபரிடமிருந்து பொருள் எந்த பொருளும் எந்த உரிமைகளோ பெறாமல் கொடுக்கணும் செய்யாதீங்க. நீங்க காவல்காரங்க முன்னோர்களை கையோடு அழைத்து செல்லுங்கள், விட்டு விடாதீர்கள். ஒண்ணு இல்லைங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடற்கரையில சாப்பாடு விற்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க. இட்லி விற்கிறாங்க, லெமன் சாதம் விற்கிறாங்க, தயிர் சாதம் விற்கிறாங்க. ஒரு சாதம் 40 ரூபா. இதை வாங்கி பக்கத்தில் உள்ள தர்மம் வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். பக்தர்கள் கடலுக்குள்ள விட்டுட்டு போன துணி மூட்டை மூட்டையா குமிஞ்சு கிடக்கு. இன்னும் தொழிலாளிகள் உள்ள தேடி போய் எடுத்துட்டு வந்து கரையில போடுறாங்க. இதை பார்க்கையில உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வீடியோவில் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல தெரிவிங்க. Wow.
நண்பர்களே, ஆடி அமாவாசை அன்னைக்கு அக்னி தீர்த்த கடற்கரை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.